ஹாப்பி சண்டே சாந்தினி. ஹாப்பி சண்டே ரா. சோ கடந்த சில எபிசோட்ஸ் நம்ம வந்து ஆழ்வார்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 12 ஆழ்வார்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சண்டே கூட அவசியமா? ஆமா, கண்டிப்பா அவசியம் தான். அதுல யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் அப்படின்றவரை பத்தி நீங்க நம்ம பார்க்க போறோம். அவரோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா குலசேகர வர்மன். ஓகே. இவர் எப்ப தோன்றினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலியுகம் ஆரம்பிச்சு 27 வருஷத்துக்கு அப்புறம் இவர் தோன்றதா வந்து எல்லாம் நம்புறாங்க. அதாவது குத்து மதிப்பா பாத்தீங்கன்னா 3075 BC அந்த டைம்ல இவர் தோன்றி இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்புறாங்க. வந்து கலியுகம் இருக்கா? ஓகே. ஆமா, எனக்கும் அது இப்பதான் தெரிஞ்சது. ஓகே, அவரை பத்தி இன்னும் நம்ம நிறைய விஷயம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ராம் குலசேகர ஆழ்வார் பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 ஆழ்வார்கள்ல இவர் ஒருத்தர். அண்ட் வந்து 108 கோயில்கள் வந்து இவர் பாட்டு பாடியிருக்காரு. அண்ட் வந்துட்டு அதுல இவர் ஒரு ஆழ்வார் அப்படின்னு சொல்லலாம். 4000 திவ்ய பிரபந்தத்துல இவரும் இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. திவ்ய தேசம்ன்ற எல்லா கோயிலும் போய் பாடியிருக்காரு. இதெல்லாமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல வந்து 3 முக்கியமான நூல்கள் எழுதியிருக்காரு. இந்த 3 முக்கியமான நூலோட பேரை வந்து நான் 1 மணி நேரம் கஷ்டப்பட மனப்பாடம் பண்ணி இப்போ தான் டேக் அப் போகுது. ஸோ நான் இப்போ சொல்லியே ஆவேன். ஸோ வந்து அது தபதி சம்வரணம் ஒரு நூல் பேரு, இன்னொன்று சுபத்ரா தனஞ்சயா, அண்ட் வந்துட்டு விச்சின்ன அபிஷேகா. ஓகே, சக்சஸ்ஃபுல்லா சொல்லிட்டீங்க. அண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. நம்ம அப்புறமா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன செக்மெண்ட் வரப்போகுது? ஓகே, சூரியோதயம் பார்க்கணும். பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 13/9/2015 ஞாயிற்றுக்கிழமை, மன்மத வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி பிற்பகல் 12:39 வரை அமாவாசை, பிறகு பிரதமை. பிற்பகல் 2:34 வரை பூரம், பிறகு உத்திரம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. சித்த அமிர்த யோகங்கள் கூடிய சுபதினம். இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்தினி, குலசேகர ஆழ்வார் வந்து கேரள நாட்டை சேர்ந்த ஒரு மன்னர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்தை வந்து சேர்ந்தவர். இவர் அங்கதான் பிறந்து வளர்ந்துருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் வந்து 3 இடத்த வந்து அவர் ஆண்டிருக்காரு. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா கொல்லி, அதாவது இப்போ வந்து அதை உறையூர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கூடல், இப்போ இருக்க மதுரை தான் அப்போ கூடல், அப்புறம் கொங்கு, அதாவது கோயம்புத்தூர் அதை சார்ந்த பகுதியெல்லாம் கொங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த 3 இடத்த வந்து இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சேர நாட்டை வந்து அந்த சேரன் டைனஸ்டி அப்படின்ற இதையும் வந்து இவர் ஆண்டிருக்காரு. அதாவது 800 to 820 AD இந்த பீரியட்ல வந்து ஒரு சேரன் டைனஸ்டி வந்து ஒரு மன்னராக இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் பல்லவ மன்னர்கள் வந்து சேரர்களை வீழ்த்தி பல்லவ மன்னர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ சேர மன்னர்கள்ல இவரு ஒருத்தர் இல்லையா? ஓகே, ரொம்ப புதுமையான இன்ஃபர்மேஷன் தான். இது தொடர்ந்து இசை கலைஞர்கள் அவங்களோட திறமையை காமிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாம். இது சங்கீத ஸ்வரங்கள். श्रीकर करुणा करवर मरुण मोहन कर मूतु कुमरा श्रीकर करुणा करवर मरुण
ஸ்ரீகர கருணாகர வரமருள் மோகனகர மூத்துக்குமரா ஸ்ரீகர கருணாகர வரமருள் மோகனகர மூத்துக்குமரா ஸ்ரீகர கருணாகர வரமருள் மோகனகர மூத்துக்குமரா ஸ்ரீகர கருணா கணவனமருள் 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 மோகனகர மூத்துக்குமரா குமரா ஆதிசிவனருள் பரஞ்சோதி நினது பாதமே துதிக்கும் ஆதிசிவனருள் பரஞ்சோதி நினது பாதமே துதிக்கும் ஆதிசிவனருள் பரஞ்சோதி நினது பாதமே துதிக்கும் நீதிமதி தந்தருள் நீ தயாநிதி நீதிமதி தந்தருள் நீ தயாநிதி தீதில்லாத கீத நற்செஞ்சோர் கவி குஞ்சக தீதில்லாத கீத நற்செஞ்சோர் கவி குஞ்சர தாசனீஷ கிரிநிவாச மந்தஹாசவதனா தீதில்லாத கீத நற்செஞ்சோர் கவி குஞ்சர தாசனீஷ கிரிநிவாச மந்தஹாசவதனா மோகனகர மூத்துக்குமரா ஸ்ரீகர கருணா கரவரமருள் மோகனகர மூத்துக்குமரா குமரா குமரா
தனதீம் ததீம் ததிரனா தனதீம் ததீம் ததிரனா தானம் ததீம் தானம் ததீம் 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 தனதீம் ததீம் ததிரனா தானம் ததீம் தனானம் ததீம் தனதீம் ததீம் ததிரனா தானம் ததீம் தனானம் ததீம் தனதீம் ததீம் ததிரனா தானம் ததீம் தானம் ததீம் தனதீம் ததீம் ததிரனா தானம் ததீம் தானம் ததீம் தனதீம் ததீம் ததிரனா தானம் ததீம் ததானம் ததீம் தனதீம் ததீம் ததிரனா நாதம் தனதீம் ததீம் நாதம் தனதீம் ததீம் ததீம் தனதீம் தகிடதீம் 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 தகத்தஜோ தனதீம் தகத்தஜோ தனதீம் தகத்தஜோ தனதீம் ததீம் ததிரனா நாதம் தனதீம் ததீம் ததீம் தனதீம் தகிடதீம் தகத்தஜோ தனதீம் தகத்தஜோ தனதீம் தகத்தஜோ தனதீம் ததீம் ததிரனா தானம் ததீம் ததானம் ததீம் தனதீம் ததீம் ததிரனா உன்னை சரணடைந்தேன் உன்னை சரணடைந்தேன் ஓம்காரி கௌரி உன்னை சரணடைந்தேன் ஓம்காரி கௌரி என்னை காத்தருள் ஏகாம்பரேஸ்வரி உன்னை சரணடைந்தேன் ஓம்காரி கௌரி என்னை காத்தருள் ஏகாம்பரேஸ்வரி அன்னை நீயன்றோ உலகில் அன்னை நீயன்றோ சகல உலகில் அன்னை நீயன்றோ அருள் காஞ்சி காமாட்சி அன்னை நீயன்றோ அருள் காஞ்சி காமாட்சி நின்னை நிகர் தெய்வம் உலகினில் உண்டோ நின்னை நிகர் தெய்வம் உலகினில் உண்டோ தாம் தனதீம் ததீம் தகஜம் தஜம் தஜம் தணம் ததீம் ததா தனதீம் ததீம் தகஜம் தஜம் தஜம் தணம் ததீம் ததா தனதீம் ததீம் தகஜம் தஜம் தஜம் தணம் ததீம் ததா தனதீம் ததீம் தகஜம் தஜம் தஜம் தணம் ததீம் ததமதர நிதபகபனினி நிதபரினி தனிதனி நிதபமரி சிதமதர நிதபகபனினி நிதபனினி தனிதனி நிதபமரி கமதத நிதபகபனினி நிதபனினி நிகரிதனி நிதபமரி கத ததி தஜம் தணம் ததி பதகரி நிதபகரி சதனதீம் ததீம் தகஜம் தஜம் ஜம் தனதோம் ததோம் தோம் தனதீம் ததீம் ததிரனா தானம் ததீம் தனானம் ததீம் தனதீம் ததீம் ததிரனா தானம் ததீம் ததானம் ததீம் தனதீம் ததீம் ததிரனா தனதீம் ததீம் ததிரனா தனதீம் ததீம் ததிரனா
வருவாரோ வரம் தருவாரோ வருவாரோ வரம் தருவாரோ வருவாரோ வரம் தருவாரோ எங்கள் மனது சஞ்சலிக்குதையே வருவாரோ வரம் தருவாரோ எங்கள் மனது சஞ்சலிக்குதையே எப்போது 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 வருவாரோ வரம் தருவாரோ எங்கள் மனது சஞ்சலிக்குதையே திருவாரும் தென்புலியூர் திருச்சிற்றம்பலவாண திருவாரும் தென்புலியூர் திருச்சிற்றம்பலவாண திருவாரும் தென்புலியூர் திருச்சிற்றம்பலவாண குருநாதனாக வந்து கூரை தீர்க்க கனவு கண்டேன் திருவாரும் தென்புலியூர் திருச்சிற்றம்பலவாண குருநாதனாக வந்து கூரை தீர்க்க கனவு கண்டேன் திருவாரும் தென்புலியூர் திருச்சிற்றம்பலவாண குருநாதனாக வந்து கூரை தீர்க்க கனவு கண்டேன் இருவினை பிணிகளை கருவறுத்திடுகிறேன் பயப்படாதே என்று சொல்ல வருவாரோ திருவாரும் தென்புலியூர் திருச்சிற்றம்பலவாண குருநாதனாக வந்து ஊரை தீர்த்த கனவு கண்டேன் இருவினை பிணிகளை கருவறுத்திடுகிறேன் பயப்படாதே என்று சொல்ல வருவாரோ வரம் தருவாரோ எங்கள் மனது சஞ்சலிக்குதையே எப்போது வருவாரோ வரம் தருவாரோ எங்கள் மனது சஞ்சலிக்குதையே மறையாலும் வகுத்தறியா மகிமை பெறும் நடராஜன் மறையாலும் வகுத்தறியா மகிமை பெறும் நடராஜன் மறையாலும் வகுத்தறியா மகிமை பெறும் நடராஜன் நரையூரும் சேவடியை நம்பினவன் அல்லவோ மறையாலும் வகுத்தறியா மகிமை பெறும் நடராஜன் நரையூரும் சேவடியை நம்பினவன் அல்லவோ அனுதினம் சிவசிதம்பரம் என்று துதி செய்யும் அடிமை என்று அருள் புரிந்து என்னை தேடி வருவாரோ மறையாலும் வகுத்தறியா மகிமை பெறும் நடராஜன் நரையூரும்
ஹரியை நம்பினவன் அல்லவோ அனுதினம் சிவ சிதம்பரம் என்று துதிசை அடிமை என்று அருள் புரிந்து என்னை தேடி வருவாரோ வரம் தருவாரோ எந்தன் மனது சஞ்சலே கரையே போது தருவாரோ வரம் தருவாரோ எந்தன் மனது சஞ்சலே கரையே அசைந்தாடும் மயிலொன்று கண்டான் அசைந்தாடும் மயிலொன்று கண்டான் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மயிலொன்று கண்டான் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைதாடும் மகிழொன்று கண்டான் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைதாடும் மகிழொன்று கண்டான் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைதாடும் மகிழொன்று கண்டான் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான் கண்ணன் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான் கண்ணன் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான் இந்த ஏழேழு பிறவிக்கும் இன்ப நிலை தந்தான் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான் இந்த ஏழேழு பிறவிக்கும் இன்ப நிலை தந்தான் திசை தோறும் நிறைவாக நின்றான் திசை தோறும் நிறைவாக நின்றான் திசை தோறும் நிறைவாக நின்றான் என்றும் திகட்டாத வேணுகானம் ராதையிடம் ஈன்றான் திசை தோறும் நிறைவாக நின்றான் என்றும் திகட்டாத வேணுகானம் ராதையிடம் ஈன்றான் என் நாவிலும் எமதிரைவாய் இறைவாய் என மன நிறை அழிகவரிடம் தங்கு மன துடைய அருள் பொங்கு முக துடைய என் நாவிலும் எமதிரைவாய் இறைவாய் என மன நிறை அழிகவரிடம் தங்கு மன துடைய அருள் பொங்கு முக துடைய தங்கு மனத்துடைய அருள் பொங்கு முக துடைய ஒரு பதம் வைத்து மறுபதம் தூக்கி நின்றாட மயிலி நிறகாட மதன குழையாள் மணிவதனமாட மலர் குமிழியாள் மலரணிகளாட மலர் மகளும் பாட இது கனவோ நனவோ என மனநிறை முனிவரும் மகிழ்ந்து கொண்டாட அசைந்தாடும் மகிழொன்று கண்டான் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மகிழொன்று கண்டான் ஆசை போடும் மாவினங்கள் கண்டு
ஆசை போடும் மாவினங்கள் கண்டு ஆசை போடும் மாவினங்கள் கண்டு இந்த அதிசயத்தில் சிலை போல நின்று ஆசை போடும் மாவினங்கள் கண்டு இந்த அதிசயத்தில் சிலை போல நின்று நிஜமான சுகம் என்று ஒன்று நிஜமான சுகம் என்று ஒன்று நிஜமான சுகம் என்று ஒன்று இதுதான் நீருலகில் இதையன்றி வேறெதுவும் அன்று நிஜமான சுகம் என்று ஒன்று இதுதான் நீருலகில் இதையன்றி வேறெதுவும் அன்று இசை பாடும் கோபாலன் இங்கு இசையாரும் கோபாலன் இங்கு எழுந்தெழுந்து நடமாட எதிர் நின்று ரதை பாட இசையாரும் கோபாலன் இங்கு எழுந்தெழுந்து நடமாட எதிர் நின்று ரதை பாட என்னாவிலும் எமதிரைவாய் இறைவாய் என மன நிறை அழியவரிடம் தத்து மனத்துடையா அருள் பொங்கு முகத்துடையா தங்கு மனத்துடையா அருள் பொங்கு முகத்துடையான் தங்கு மனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடையான் ஒரு பதம் வைத்து மறுபதம் தூக்கி நின்றாட மயிலி நிறக மதன குழையாட மணிவதனமாட மலர் கும்பிழியாள் மலரணிகளாட மலர் மகளும் பாட இது கனவோ நனவோ என மனநிறை முனிவரும் மகிழ்ந்து கொண்டாட அசைந்தாடும் மகிழ்ந்து கண்டான் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மகிழ்ந்து கண்டான் ஸோ ராம் குலசேகர ஆழ்வார் பார்த்தீங்கன்னா நம்ம 12 ஆழ்வார்களில் வந்து 9வது ஆழ்வார் இவர் தான். ஆக்சுவலி பக்தி மூமெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்தது ஒரு 7th century அந்த மாதிரி இருக்கும். பக்தி மூமெண்ட் அப்படின்னா என்னன்னா வைஷ்ணவிசம் சைவம் இது எல்லாத்தையுமே வந்து பரப்பிட்டு இருந்த அந்த டைம் ஹிந்துசம்ல. அதாவது காமன் மேனுக்கு கூட இது எல்லாமே போய் சேரணும். அதாவது வேதங்கள் இருக்கு இல்லையா, வேதங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு ரூல் இருந்தது. அது வந்து உடச்சி வெளியே கொண்டு வந்தது பக்தி மூமெண்ட். ஸோ அதுல வந்து நம்ம குலசேகரவர்மன் வந்து இருந்திருக்காரு. அதாவது அந்த ஜாதிகள்லாம் இல்லாம எல்லாருமே படிக்கலாம். ஆமா, எல்லாருமே படிக்கலாம். இது மட்டும் இல்லாம குலசேகர ஆழ்வார் வந்து ஒரு தீவிர ராமர் பக்தராம். அதை நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தில் உள்ள ஒரு சில அரிய விஷயங்கள் பத்தி பேசுறதுக்காக டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் வந்திருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் இறுதிக்கடன் செய்வது எவ்வளவு முக்கியமானது, பெற்றோருக்கு தாய் தந்தையருக்கு கொள்ளி வைப்பது எவ்வளவு முக்கியமான ஒரு சடங்கு என நமது ஆன்மீக மரபில் கருதப்படுகிறது என்பதை ராமாயண பாத்திரம் ஒன்றின் மூலம் பார்க்கவிருக்கிறோம். ராமாயணத்தில் ஜடாயு என்கிற அந்த பறவை சீதையை காப்பாற்ற முனைந்தது. ராவணன் சீதையை தூக்கி கொண்டு புஷ்பக விமானத்தில் பறந்து செல்கிற பொழுது ஜடாயு என்கிற பறவை அந்த அக்கிரமமான செயலை கண்டு ராவணன் மேல் பாய்ந்தது. ராவணனுக்கும் ஜடாயுவுக்கும் இடையே கடுமையான யுத்தம் நிகழ்ந்தது. அந்த யுத்தத்தில் ராவணன் தன் கையில் இருந்த
சந்திரகாசம் என்கிற வாளால் ஜடாயு என்கிற அந்த கழுகினுடைய பறவையினுடைய இறக்கைகளை வெட்டினான் என்பதை ராமாயணம் விவரிக்கிறது. சீதையின் பொருட்டாக நிகழ்ந்த முதல் யுத்தம் ஜடாயு நிகழ்த்திய யுத்தம். ஆனால் தர்ம நெறிப்படி ஜடாயு போரிட்டாலும் தர்ம நெறிக்கு மாறாக ராவணன் போரிட்டான் என்பதையும் அந்த சம்பவத்தில் காண்கிறோம். நம்முடைய பழைய போர் முறை என்ன சொல்கிறது? எந்த ஆயுதத்தை கொண்டு எதிரி தாக்குகிறானோ அதே ஆயுதத்தை கொண்டு போராட வேண்டும். அதுதான் போர் சொல்கிற தர்ம நெறி. ராவணன் வாளால் போராடினான், ஆனால் ஜடாயு அலகால் போராடியது. அலகிலா விளையாட்டு உடைய ராமபிரானுடைய மனைவி சீதையை ராவணன் தூக்கிச் செல்கிறான் என்கிற சீற்றத்தால் அலகினால் ராவணன் முகத்தில் ஜடாயு விளையாடியது. அந்த ஜடாயுவினுடைய அலகு என்பது அதன் உடலின் ஓர் உறுப்பு. உடலின் ஓர் உறுப்பை கொண்டு போரிட்ட போது எதிரியான ராவணன் தன் உடல் உறுப்புகளால் தான் கைகளால் தான் போரிட்டிருக்க வேண்டும். அவன் வாளை எடுத்து போர் புரிந்தது என்பது அறநெறியின் பார்ப்பட்டது அல்ல. ஜடாயு கீழே விழுகிறது, அதை ராமாயணம் சொல்கிறது. அந்த ராவணன் சீதையோடு பறந்து சென்று இலங்கை செல்கிறான், அசோக மரத்தடியில் சீதையை சிறை வைக்கிறான் என அந்த பகுதி ராமாயணம் வளர்கிறது. சீதையை தேடி ராமனும் இலக்குவனும் கானகத்தில் நடந்து வருகிறார்கள். சீதை எங்கே என்று தெரியவில்லை. கதறிக்கொண்டும் குரல் கொடுத்து கொண்டும் வருகிறார்கள். கீழே வீணை கொடி அருந்து கிடக்கிறது, ராவணனுடைய கொடி. ராவணனுடைய தேர் முறிந்து கிடக்கிறது. ராவணனுடைய தேரை ஓட்டிய தேர் சாரதி ஒருவன் கீழே கிடக்கிறான். புஷ்ப விமானத்தை தன்னந்தனியாக ஓட்டிக்கொண்டு ராவணன் பிறகு சென்றிருக்க வேண்டும். இந்த நிலைமையெல்லாம் பார்த்து கொண்டு வருகிற பொழுது ஜடாயு போர் புரிந்திருக்க வேண்டும் என்று ராமனும் லக்ஷ்மணனும் புரிந்து கொள்கிறார்கள். ஓடோடி வருகிறார்கள். ஜடாயு தன்னுடைய இறுதி மூச்சை விட்டு கொண்டிருக்கிற தருணம். அப்போது ராமபிரான் அதை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொள்கிறான். என்ன நடந்தது என்று பரிவோடு அதன் தலையை தடவி கேள்வி கேட்கிறான். இது மாதிரி 10 தலை கொண்ட அரக்கன் ஒருவன் வந்தான், உன் மனைவியை தூக்கி சென்றான், தென் திசை நோக்கி சென்றான். நான் போரிட்டேன், ஆனால் வெல்ல இயலவில்லை. என் சிறகுகளை அவன் வீழ்த்து விட்டான் என்பதாக ஜடாயு நடந்த விவரத்தை தெரிவிக்கிறது. அப்பொழுது ராமனுக்கு கடும் கோபம் வருகிறது. இதை பார்த்து கொண்டு இந்த கானகத்து மரங்களும் இந்த கானகத்து விலங்குகளும் வானில் உள்ள தேவர்களும் சும்மாவா இருந்தார்கள்? அவர்களை என்ன செய்கிறேன் பார் என்று அவன் வீரத்தோடு வில்லை எடுக்கிறான். அந்த கணத்தில் ஜடாயு சொல்கிற கம்பராமாயண வரிகள் மிக உன்னதமானவை. எந்த ஒரு தலைவனுக்காக ஒரு தொண்டன் போல இருந்து தன் உயிரையே ஜடாயு விடப்போகிறதோ அந்த தலைவனிடம் அந்த தொண்டனாகிய ஜடாயு உரத்து கேள்வி கேட்கிறது. கொம்பிழை மானின் பின்போய் குலப்பழி தேடிக்கொண்டீர், உம்பிழை என்பதல்லால் உலகிசை பிழைதான் என்ன என்று கேட்கிறது. நீங்கள் மான் பின்னால் போனீர்கள், நீங்கள் உங்கள் பாதுகாப்பில் இருக்க வேண்டிய பெண்ணை தவற விட்டுவிட்டு அந்த பெண்ணை ஒருவன் தூக்கி கொண்டு போவதற்கு உரிய சகலவிதமான சௌகரியங்களையும் செய்து கொடுத்துவிட்டு நீங்கள் அவளை விட்டு அப்பால் சென்று விட்டு இப்பொழுது உலகத்தை கோபித்துக் கொள்கிறீர்களே, தவறெல்லாம் உங்களுடையதல்லவா? அவளை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை அல்லவா? கடமையை தவறியதால் அல்லவா இத்தகைய விபரீதம் நிகழ்ந்தது என்று ஜடாயு ராமனையை எதிர்த்து கேள்வி கேட்டது. பின்னர் அது தன்னுடைய ஒரு அஞ்சலியை தெரிவித்து கொண்டு கண்மூடி இறந்தபோது ராமன் மிகவும் வருந்துகிறான். அந்த ஜடாயு பறவை தன்னுடைய கண்ணீரால் நீராட்டுகிறான். ராமனும் லக்ஷ்மணனுமாக அகில் சந்தன மரக்கட்டைகளை கொண்டு வந்து கிடத்துகிறார்கள். அதன் மேல் கானகத்தில் விளைந்திருக்கும் தர்ப்பை புல்லை ராமன் பரப்புகிறான். நல்ல நறுமணமிக்க மலர்களை அந்த புல்லின் மேல் பரப்புகிறான். மிகுந்த பரிவோடு இறந்து அந்த ஜடாயுவின் உடலை எடுத்து அந்த மலர்களின் மீது வைக்கிறான். பிறகு நெருப்பு மூட்டி அதற்கு இறுதிக்கடன் செலுத்துகிறான் என்று ராமாயணம் விவரிக்கிறது. ராமனுக்கு தன்னுடைய சொந்த தந்தையான தசரதருக்கு கொள்ளி வைக்கக்கூடிய கடைசி நெருப்பை வைக்கக்கூடிய அந்த பேரு கிட்டவில்லை. கடவுளானாலும் அந்த கடவுளுக்கு தன்னுடைய தந்தைக்கு கொள்ளி வைக்கக்கூடிய பேரு கிட்டவில்லை. அந்த பேரு 4வது மகனான சத்ருக்கனுக்குத்தான் கிடைத்தது. ஆனால் தந்தைக்கு கொள்ளி வைக்கிற அந்த பாக்கியம் கிடைக்காத நிலையை ஓரளவு சரி செய்து கொள்கிற மாதிரி தன்னுடைய தந்தைக்கு நிகரான வயதுடைய அந்த ஜடாயுவுக்கு ராமன் கொள்ளி வைக்கிறான். ராமன் கொள்ளி வைத்ததற்கு அது மட்டுமா காரணம்? கடவுளே ஒரு பிறவிக்கு கொள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிறவியினுடைய புண்ணியம் என்பது எத்தகைய அளவினதாக இருக்க வேண்டும்? அப்படியானால் அவ்வளவு பெரிய புண்ணியத்தை ஜடாயு என்ன செய்தது? இதனால் கடவுளால் கொள்ளி வைக்கப்படக்கூடிய
அந்த பெரிய பேரு ஜடாயுவுக்கு கிடைத்தது என்று நாம் ஆராய வேண்டும். கொள்ளி வைப்பது என்பது, இறுதிக்கடன் செய்வது என்பது நம்முடைய ஆன்மீக மரபில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்துவாக பிறந்த எல்லோரும் தன்னுடைய புதல்வன் தனக்கு கொள்ளி வைக்க வேண்டும் என்பதை தங்களுடைய தீராத ஆசையாக மனதில் நினைக்கிறார்கள். ஜடாயு இறந்து போனது மிக உயர்வான ஒரு தியாகச் செயல். ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட போது அந்த பெண்ணை அந்த கொடுமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஜடாயு போரிட்டது. அப்படி ஒரு ஜடாயு ஒரு பெண்ணின் மானத்தை காக்க போரிட்டதால் ஜடாயுவுக்கு கொள்ளி வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கடவுளுக்கே தோன்றுவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜடாயு தன்னுடைய குலத்து பறவையை காப்பாற்றவில்லை, தன்னுடைய குலமல்லாத மனித குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை அது காப்பாற்றியது. இன்று பல்வேறு நாளிதழ்களில் நாம் பார்க்கிறோம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாள்தோறும் பல்வேறு சம்பவங்கள் நாளிதழ்களும் ஊடகங்களும் அடிக்கடி அதை பேசுகின்றன. பெண்கள் பால் செலுத்தப்படுகிற பாலியல் வன்முறை நிகழ்ச்சிகள் எல்லை கடந்து விட்டன என்பதை இன்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தருணங்களில் இளைஞர்கள் ஜடாயுவை லட்சியமாக கொண்டு எவ்வகையிலேனும் அத்தகைய துன்பங்களிலிருந்து அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்கிற நீதியைத்தான் ராமாயணம் நமக்கு சொல்கிறது. மகாத்மா காந்தி அஹிம்சையை போதித்தார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வன்முறை நெறி சரியல்ல என்று சொல்லி எல்லோரையும் அஹிம்சை வழியில் போராட வேண்டும் என்று இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார், பிரச்சாரம் செய்தார். நமது சுதந்திரமே அஹிம்சை வழியில் கிடைத்த சுதந்திரம் என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் அப்படி அஹிம்சையை போற்றிய மகாத்மா காந்தி கூட ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் அஹிம்சை அவசியம் என்று சொல்லவில்லை. ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது கையில் கிடைக்கிற எந்த கருவியும் பயன்படுத்தலாம், நகத்தையோ பல்லையோ கூட பயன்படுத்தலாம். எந்த விதத்திலேனும் வன்முறையிலேனும் கூட ஒரு தொந்தரவை கொடுத்து தான் தப்பித்து கொண்டு தன்னை காப்பாற்றி கொள்ள ஒரு பெண்ணுக்கு முழு அனுமதி உண்டு. ஒரு பெண்ணுக்கு அத்தகைய ஒரு தீங்கு வருகிற சந்தர்ப்பத்தில் நான் அவளுக்கு அஹிம்சையை போதிக்க மாட்டேன். அவள் வன்முறையில் இயங்கி தன்னை காப்பாற்றி கொண்டாலும் அதுவே சிறந்தது என்பதுதான் எனது கருத்து என்று நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி தெரிவிக்கிறார். ஆக இன்றைக்கு இருக்கிற சூழலில் இளம் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது அந்த பெண்ணை காப்பாற்ற இளைஞர்கள் எல்லோரும் துணிந்து முன்வர வேண்டும். அப்படி முன்வருகிற இளைஞர்கள் இராமாயணத்திலிருந்து ஒரு நீதியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இராமாயணத்தில் தன்னுடைய குலத்தை சாராத மனித குலத்தை சார்ந்த பெண்ணை ஜடாயு காப்பாற்ற முனைந்தது மாதிரி இந்திய இளைஞர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் எந்த ஜாதியினராக இருந்தாலும் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிற பெண் வேற்று மதத்தை சார்ந்தவளாக வேறு ஜாதி பெண்ணாக இருந்தாலும் அங்கு நீதி என்பது அவளை காப்பாற்றுவது தான், அவளை அந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பது தான் என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கருத்தை இராமாயணம் நமக்கு போதிக்கிறது. பெண்களுடைய பெருமையை பேசுகிற இராமாயணம், ஏகபத்தினி விரதம் என ஒரே பெண்ணோடு ஆண் வாழ வேண்டும் என்கிற நீதியை போதிக்கிற இராமாயணம், பல்வேறு வகையான அறநெறிகளின் தொகுப்பாக விளங்குகிற இராமாயணம், அண்ணன் தம்பிக்கு இடையே உள்ள பாசம், உலக சகோதரத்துவம், தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள பாசம், உயர்ந்த காதல், மாமனார் மாப்பிள்ளைக்கு இடையே உள்ள பாசம் என்று பல்வேறு விஷயங்களை பேசுகிறது. அந்த பேச்சிலெல்லாம் தலையாயது பாலியல் வன்முறைக்கு ஒரு பெண் உட்படுத்தப்படுகிற பொழுது அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு என்கிற நீதிதான் என்கிற ஒரு கருத்தை இன்று பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல கருத்தோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, குலசேகர ஆழ்வார் வந்து முகுந்தமாலா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பக்தி பாடல்கள் கொண்ட தொகுப்பை வந்து அவர் ஏற்றியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்ற தொகுப்பில் வந்து 105 பாடல்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு. இவர் தான் ஹையஸ்ட் ஹையஸ்ட் இல்லை, இவர் நம்மாழ்வார் வந்து அதோட ஜாஸ்தி எழுதியிருக்காரு. நம்ம ஃப்ரைடே அதை பற்றி பேசணும், மறந்துட்டீங்களே. ஓகே ஓகே. இது மட்டும் இல்லாமல் இந்த தொகுப்போட பேர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இவர் எழுதின 105 பாடல்களோட தொகுப்பு பேர் வந்து திருமால் பெருமொழி அப்படின்றது. இவர் வந்து ராமர் மற்றும் கிருஷ்ணர் இருக்காங்க இல்லையா, அதாவது விஷ்ணுவோட அவதாரங்கள், இவங்க மேலே வந்து ரொம்ப பயங்கர
பற்று கொண்டவர், பெரிய டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ராமர் மேலே வந்து அதீத பற்று கொண்டவர். எப்படின்னா ஒரு வனவாசம் போய் கஷ்டப்பட்டார் இல்லையா, அதெல்லாம் என்னோட கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய பக்தராம். ஆமா, நானும் நிறைய கஷ்டப்படுறேன். நீங்க என்னோட கஷ்டத்தெல்லாம் உங்க கஷ்டமா உங்க டிவோட்டியா நான் ஆகணுமா? டிவோட்டி ஆகணும், என் கஷ்டத்தை நீங்க உங்க கஷ்டமா எடுத்துக்கோங்க. நம்ம கஷ்டமா நினைச்சுக்கலாம். பட் நீங்க அடுத்த லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அப்படியே போயிடலாம். சரி, ஓகே. அடுத்ததா பாத்தீங்கன்னா யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 13ஆம் தேதி 9வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷத்திற்கு. எடுத்த காரியத்தில் அனுகூலமான அமைப்பு. ஓய்வு நாளாக இருந்தாலும் இன்று உழைக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படுவதை கவனத்தில் கொள்க. அதே சமயம் குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கோபதாபத்தை வைத்துக்கொண்டு வீணாக நல்ல ஒரு ஓய்வு நாளை கெடுத்து கொள்ளாதீர்கள். எல்லா விஷயமும் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படுகிறது. உறவினர்களோ நண்பர்களோ வருகையின் மூலமாக பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷமும் குடும்பத்தில் காணப்படுவதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஏதேனும் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்றால் இந்த ஓய்வு நாளை அதுக்கு பயன்படுத்தி கொள்வது நன்மை தரும். நீண்ட நாட்களாக அதை பார்த்து கொள்ளலாம் இதை பார்த்து கொள்ளலாம் நீங்கள் தள்ளி கொண்டு போவது பெரும் சிக்கல்களை தேக ஆரோக்கியத்தில் ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். அதே சமயம் கண்டிப்பாக வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் சந்தோஷமான அமைப்புகள் காணப்பட்டாலும் அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட கோபதாபங்கள் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. வெளிவட்டாரம் அனுகூலங்கள். எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பயணத்தின் மூலமாக ஆதாயங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொலைதூர செய்திகளால் அலுங்குணங்கள், உத்தியோகத்தில் காணப்பட்ட அந்த சங்கடங்கள் நிவர்த்திகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதை சரியாக முறைப்படுத்தி கொள்வதே உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் செய்து முடிப்பதற்கு சபதமாக எடுத்துக்கொண்டு இன்றைய நாளில் முடித்து கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்துக்காக இருந்த நீங்கள் இன்று குடும்பத்தாருடன் சிறிது கலந்து ஆலோசித்து அவர்களுடைய பிரச்சனையோ குடும்ப தேவைகளுக்கு உண்டான முக்கியத்துவமான பொருள் சேர்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சுபகாரிய அமைப்புக்கு உண்டான அமைப்புகளெல்லாம் வெற்றி ஏற்படுவது, பெரிய அளவு மனிதர்களை சந்திப்பது, தொலைதூர செய்திகள், கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது சிறந்த அமைப்பாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான அமைப்பு. தொலைதூர செய்திகள், சுபகாரிய தடைகள், இளம் வயதினர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்போ உத்தியோகமோ திருமண அமைப்போ யோகத்தின் அளவு, புது வீடு வாங்குவது, மண்ணால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைப்பதெல்லாம் அனுகூலத்தை ஏற்பட்டாலும் ஒப்பந்தங்கள் போடுவதற்கு முன்பாக தஸ்தாவேஜுகளை முழுவதுமாக சரிபார்த்து ஒப்பந்தம் போடுவதே சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வீண் விரயத்தில் மட்டும் சிறிது கவனம். பொருள் சேர்க்கையோ இருக்கின்ற பொருளை வாங்குவதனால் என்ன பயன் என்பதையும் யோசித்து கொள்ள வேண்டும். வீட்டில் எது தேவையில்லையோ அதை எழுதி வைத்துவிட்டு வாங்குவதே நன்மை தரும். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. அதே சமயம் சிலருடைய நயவஞ்சக வாக்கை நம்பி பூமியில் பணம் போடுகிறோம் என்று சொல்லி தேவையில்லாமல் வில்லங்கமான இருக்கிற இடத்தில் பணத்தை முதலீடு செய்வது பெரும் சிக்கலை என்று வரவழைத்துவிடும். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
யோகம், வெளிவட்டாரம் அனுகூலம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம். கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பயணம் மிக இனிதாக இருக்கும். புதிய உறவுகள் சந்திப்பது, பழைய உறவுகளை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, வெளிவட்டாரத்தில் ஏற்றும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுவது என்று யோகத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதே துளாராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். லாபமான நாளை லாபமாக்கி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்கிறது. உத்தியோகத்தின் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர் மூலியமாக ஆதாயங்கள் கிடைப்பது, எப்பேற்பட்ட பயணத்தையும் தவிர்த்து கொள்ளாமல் செல்வதே நன்மை தரும். புது ஒப்பந்தங்கள், பெரிய அளவு முதலீடுகள், பெரிய அளவு மனிதர்களை சந்திப்பது பெரும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான யோக செய்தியாக காணப்படுகிறது. அரசாங்க அமைப்பில் யோகமும் அனுகூலமும் அரசியல் மேலதிகாரிகளுடைய அழைப்பு உங்களுக்கு இந்த வந்தமே காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். படிப்படியாக நல்ல செய்தி, இரவில் ஏதேனும் பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் செவ்வாயின் பாதிப்பு தேக ஆரோக்கியத்தில் சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நீங்களாகவே தொண்டையை கெடுத்து கொள்வதில் நாட்டம் செல்வீர்கள். எனவே அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். உத்தியோகத்திலும் உணவு கட்டுப்பாடுகளும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருப்பது பல விதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். கண்டிப்பாக அரசு விரோத காரியங்களில் ஈடுபடுபவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்று இரவு 9-10 மணி வரை சந்திராஷ்டமம் உள்ளதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அந்த ஒரு விஷயத்தில் குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பதில் நன்மை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களை சந்திப்பதோ தெரியாதவர்களை சந்திப்பதோ இன்று அலட்சிப்படுத்துவதே நன்மை தரும். ஓய்வு நாளாக இருக்கின்றாலும் சந்திராஷ்டமம் இருப்பதை கவனித்துக் கொள்வதும் சூரியனுடன் சந்திரன் சேர்ந்திருப்பதையும் நினைவில் வைத்து கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக அண்டையாயில் யாருடைய விஷயம் சட்ட சிக்கல்கள் இல்லாமல் யாருடன் வார்த்தைகளில் கோபதாபப்படாமல் வாக்குவாதங்களை அறவே தவிர்த்து கொள்வதே நன்மை தரும். முடிந்த அளவு குடும்பத்தினருடன் இருப்பதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் நீங்களாகவே குழப்பிக்கொள்வீர்கள். குடும்பத்தினரிடையே தவறாக பேசுவீர்கள். தேவையில்லாமல் அவர்கள் செய்யாத தவறை கூட செய்ததாக சொல்லி குற்றம் சாட்டுவீர்கள். வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில், தொழில் அமைப்பில், வியாபாரத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை என்றாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் இவ்வளவு வன்மம் கொள்வது எந்த வகையிலும் நியாயமில்லை என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த தவறை சுட்டி காட்டினால் இவ்வளோ கோபதாபப்பட்டு வீடே ரணகலப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. பயணங்களால் அனுகூலங்கள் காணப்படுகிறது. அரசு அமைப்பில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு பெரிய யோகமும் அனுகூலமும் புது பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான சாத்விகங்களும் படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் விடுபட்ட தெய்வ வழிபாட்டுகளை நிவர்த்தி ஏற்படுவதும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பதும் புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவதும் அதே சமயம் கீழ் வேலை செய்வர்கள் விஷயத்தில் மட்டும் கோபதாபப்படுவது பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி குலசேகர ஆழ்வார் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிடுறேன். ஸோ குலசேகர ஆழ்வார் வந்து பேசிக்கலி ஒரு மன்னர் இல்லையா, அது திருவனந்தபுரத்தை வந்து அங்கே தான் வந்து வாழ்ந்தார் அவர். அந்த இடத்துல இப்பயும் இவரோட சந்ததியினரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவரோட அந்த க்ரௌன் வச்சிருக்காங்க. அது பேர் சேரமுடி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த க்ரௌன் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து குலசேகர பெருமாள் அப்படின்ற அந்த பேரோட தான் வந்து அவங்க பேர் முடியுமா இல்லை ஆரம்பிக்குமா? ஓகே, அந்த பட்டம் மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பட்டம் மாதிரி. ஓகே, குலசேகர ஆழ்வார் பற்றி நிறைய விஷயம் பேசணும். பட் இன்னைக்கு நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஆழ்வார் பற்றி பேசலாம்.
பேசலாம். பட் இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராம் அண்ட் சாந்தினி மதிவாணன் அந்த என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.